கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, மாதத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயம் பெயர் புகழ்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே நேரத்துல அவர் 7ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால யாருக்கெல்லாம் திருமணத்தை எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே திருமணமும் நடக்கும். அதே நேரம் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது மாதத்தினுடைய முற்பகுதியில் நன்றாக இருக்கும். ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் திருமணத்தை எதிர்பார்க்கிறீங்களோ திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சுபகாரிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது காத்திருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக பிள்ளையின் வெளியில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட பூர்வீக சொத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஜவுளி தொழில், தரகு தொழில், கமிஷன் தொழில் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல உங்களுடைய துணையார் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே நேரத்துல உங்களுடைய நட்பு வட்டம் பாத்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 10வதுக்கு ராகு பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவோட 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது இந்த மாதத்தில் காத்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிச்சயம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதோட இந்த நேரத்துல உங்களை சுற்றி இருக்கிறவருடைய எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யார்ட்டையுமே வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதோட வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு மேலதிகாரிக்குமான உறவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல விழுகுது. அதே நேரத்துல 12ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். குருவினுடைய 9ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகுது. இதனால குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 10வதுக்கு சனி என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனோட இருக்கிறார். இதனால உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்பட்டு எண்ணற்ற சொத்துகள் வாங்குவதற்கான யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. இருந்தாலும் ராகுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிதாக எந்த ஒரு சொத்துக்களும் வாங்கும்போது பாத்தீங்கன்னா வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. அல்லது தொழில விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் பண்ணாமல் இருப்பது நல்லது. இல்லனா தொழில பாத்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியோட இருக்கிறார். இதனால நீங்க இந்த நேரத்துல எந்த அளவுக்கு அதிக அளவு முயற்சிகள் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பக்கபலமாக துணையாக இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடத்துல பதவி உயர்வு எதிர்பார்ப்பது கடினம். அதே நேரம் ராகு கேது பேச்சுக்கு பிறகு குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கேது என்னன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற உங்களுடைய புகழை பாத்தீங்கன்னா கெடுப்பதற்கு முயற்சி செய்வார். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்ல என்னன்னா நிதானம் என்பது தேவை. அரசியலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பது கடினம். இந்த மாசத்துல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல அதிக அளவு மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஏன்னா
ராகுவானவர் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால படிக்கிற படிப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அது அவங்கள ரொம்ப பாதிக்காது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அவங்க படிப்புல வந்து ரொம்ப டாப்ல இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள பாத்தீங்கன்னா கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதலீடு சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுடைய முதலீடுகள்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை வந்து இந்த கேது கொடுக்க மாட்டார். அதே நேரம் இந்த கேதுவானவர் பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால அந்த சமயத்துல வந்து நீங்க முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல விழுவதனால ஆன்மீக எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது பெரும்பாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 10ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியில வந்து 6ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார். அதனால தொழில் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியில் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதன் பிறகு உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்யற செயல்பாடுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆக இந்த மே மாசத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வந்து பலவித நன்மைகள் நடப்பதற்கு காத்திருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய வேலை, ஆரோக்கியம் மற்றும் தொழில்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தால் இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.